ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸில் வெற்றி அடைகிறதுக்கு நாகராஜன் அவர்கள் சொன்ன 5 பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். நம்ம 1980களில் வெஸ்டர்னைஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆண்கள் வேஷ்டி உடுத்துறது ரொம்ப கம்மியாயிட்டு, இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் நெசவாளர்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இவர் ராம்ராஜ் அப்படிங்கிற வேஷ்டி தயாரித்து அதை விற்கிற ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் அவர் உருவாக்குறாரு. அதை உருவாக்கி அது மூலமாக நிறைய கடைகளை உருவாக்கி இன்றைக்கி இந்தியா முழுக்க அதிகப்படியான வேஷ்டி விற்கிற ஒரு நிறுவனமாக அவங்க உருவாகியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் 300க்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ் உலகம் முழுக்க பல நாடுகளில் 300க்கும் அதிகப்பட்ட ஸ்டோர்ஸ் வச்சு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான வேஷ்டிகள் விற்பனை பண்ணுறாங்க. வேஷ்டி மட்டும் இல்லை, காட்டன் ஷர்ட்ஸ், சேலைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க விற்கிறாங்க. ராம்ராஜ் காட்டனோட ஓனர் KR நாகராஜன் அவர்கள் பிஸ்னஸில் வெற்றி அடைகிறதுக்கு அவர்கள் சொன்ன 5 பாயிண்ட் பார்க்க போகிறோம். 5 பண்புகள்னு சொல்லலாம். நம்பர் 1 ஹானஸ்டி. அதாவது ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஹானஸ்டி இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். 2வது பேஷன்ஸ். அதாவது 1000 மைல்ஸ் ஜேர்னி பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சொல்லப்போனால் பரீட்சைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி படித்து கிளாஸில் டாப்பர் ஆக முடியாது, பரீட்சையில் வேணால் பாஸ் ஆகலாம். அதாவது கண்டினியூஸ் எஃபர்ட் போடணும், ரொம்ப பொறுமையாக பிஸ்னஸில் வெற்றி அடைகிறதுக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. 3வது பிளானிங். அதாவது சரியான திட்டமிடுதல். சரியான திட்டமிடுதல் இல்லாத எந்த ஒரு காரியமும் சரி வராது. இதை திரு நாகராஜன் அவர்கள் வலியுறுத்தி இருப்பார். நான் இப்போ சொல்கிற பாயிண்ட் எல்லாமே கோபிநாத் சாரோட இன்டர்வியூவில் திரு நாகராஜன் அவர்கள் பேசுனது தான். நான் வேணால் அந்த இன்டர்வியூவோட லிங்க்கு கீழே கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. 4வது பாயிண்ட் டீம். அதாவது நமக்கான ஒரு நல்ல டீமை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆந்திரப்ரனராக இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம இருக்கணும்னா நமக்காக ஒரு நேர்மையான ஒரு டீம் வேலை செய்யணும். அந்த டீமை உருவாக்கவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 5வது பாயிண்ட் லீடர்ஷிப். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும். இப்போ நான் மறுபடியும் அந்த 5 பாயிண்ட்டை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 5 குணநலன்களும் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்பர் 1 ஹானஸ்டி, நம்பர் 2 பேஷன்ஸ், நம்பர் 3 பிளானிங், நம்பர் 4 டீம், நம்பர் 5 லீடர்ஷிப். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே வேணும். நன்றி.